இனிய தமிழ் அமைதி நேயர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் நாம் சிந்திக்கப் போவது, நான் சந்தித்த அந்த லேபர் கமிஷனர், சென்னையிலே இருக்கிற லேபர் கமிஷனர் ஆஃபீஸில் பல முறை செட்டில்மெண்ட்டுக்காக போகும் பொழுது நாங்கள் சந்திக்க வேண்டிய நபர் கமிஷனர் ஆஃப் லேபர். அவர்கள் அனைவரும் முடிந்தது டைரக்ட் ஐஏஎஸ்ஸாக இருப்பார்கள், இல்லை என்றால் கன்ஃபர்ம்டு ஐஏஎஸ், அதாவது சர்வீஸில் ஐஏஎஸ்ஸாக இருப்பார்கள். அதிலே நான் முதலாக சந்தித்து எனக்கு உண்டான அனுபவம் கிடைத்தது ராஜா சுப்பிரமணியம் ஐஏஎஸ் அவர்கள். அவர் ஒரு டெரர். அவருக்கு முன்னாலே கன்சிலேஷன் வரும் பொழுது சென்ட்ரல் லீடர்ஸ், பெரிய பெரிய ஐஎன்டியூசி, அந்த மாதிரி சிஐடியு, எல்பிஎஃப் போன்றவர்களாம், அதிமுக ஏடிபி போன்ற தலைவர்களெல்லாம் அவர்களிடத்திலே டிசிப்ளின்டாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் ஏதாவது லூஸ் ஸ்டாக்ஸ் ஏதாவது இருந்தால் உடனடியாக வெளியே போய் என்று அனுப்பிடுவார். யாராக இருந்தாலும் அவர்கள் சரி. அங்கே எங்களுடைய யூனிட்டிலே இருந்தது 28 தொழிற்சங்கங்கள். அனைத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் ஒரு தொழிற்சங்கம் இருக்கும். அது தவிர நிறைய உதிரி தொழிற்சங்கங்கள்லாம் இருக்கும். இந்த சூழ்நிலையிலே எங்களது ஸ்டாஃப் அசோசியேஷன் என்று தனியாக எந்தவித கட்சி பாகுபாடு இல்லாமல், பின்னணி இல்லாமல் இருக்கிற இண்டிபெண்ட் யூனியனுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்க முடியும் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். இருந்தாலும் அங்கே என்ன செய்தால், கடந்த காலங்கள் நான் அங்கே செக்ரட்டரியாக பதவியேற்பதற்கு முன்னாலே ஒர்க்கர் யூனியனுக்கு என்ன போடுகிறார்களோ அதிலே தான் இவர்களும் கையெழுத்து போட்டுவிட்டு வருவார்கள். இது எனக்கு சம்மதமில்லை. நான் என்னுடைய நிர்வாகத்திற்கு ஏற்றாலும் நான் மேஜர் யூனியன். அங்கே இருக்கிற 2000 எம்ப்ளாயிலே 600 மெம்பர்களுடைய யூனியன் எங்களுடைய யூனியன். அதனுடைய செக்ரட்டரி நான். எனவே எங்களுக்கு என்று தனியாக ஒரு கொடுக்க வேண்டும், ஒரு சலுகை இருக்க வேண்டும் என்று நான் நிர்வாகத்திற்கு வற்புறுத்தினேன். அவர்கள் கேட்டார்கள், ஒர்க்கருக்கு தவிர வேறு என்ன உங்களுக்கு வேண்டும், உங்களுக்கு என்று தனியாக என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்காக என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல, எங்களுடைய அசோசியேஷன் கருத்து, எங்களுடைய 600 பேர் மெம்பர் இருக்கிற ஒரு இடத்துல எங்களுக்கென்று தனியாக ஒரு சலுகை இருக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அப்படி என்றால் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் என்னுடைய மெம்பர்களை எல்லாம் பார்த்து பேசி அவர்கள் குறிப்பிட்டார்கள், அவர்கள் கொடுக்குற பேசிக்கே தான், டிஏ தான், எல்லா விதமான வெல்ஃபேர் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நமக்கென்று கேட்க வேண்டும் என்றால் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்போம். ஆனால் அவர்கள் கேட்டார்கள், யூனிஃபார்ம் கொடுக்க சொல்லுங்கள். அது 2 செட் கொடுக்கும் பொழுது, டெரிகாட்டன் யூனிஃபார்ம் 2 கொடுக்கும் பொழுது அந்த அளவிலே நமக்கு ட்ரெஸ் போடுவது அந்த இடத்துல தேவையில்லாமல் இருக்கும். அதுவும் நமக்கு ஒரு சலுகை தான் என்ற அளவிலே கருத்துக்களை சொன்னார்கள். சரி என்று நான் நிர்வாகத்திடம் போய் பேசினேன். எங்களுக்கென்று வரும் பொழுது எங்களுக்கென்று தனியாக ஒரு யூனிஃபார்ம் ஒர்க்கருக்கு ஏற்கனவே இருந்தது. அதனால் எங்களுக்கென்று யூனிஃபார்ம் போட வேண்டும் என்று சொன்னேன். அதை அங்கே கேளுங்கள் என்று என் நேரத்தில் சொல்லியிருந்தார்கள். கிடைக்கும் என்ற அளவிலே ஒரு கருத்தை வெளியிட்டதுனாலே அதை நான் விருப்பத்தோடு அங்கு சென்று தயாராக இருந்தேன். கடைசியாக அவர் ராஜா சுப்பிரமணியத்தை பொறுத்தளவிலே என்னவென்று கேட்டால், அவர் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் அறிவிப்பார்கள். அந்த அறிவிப்பு தான் ஃபைனல். எனவே அதற்கு மேல் அவரிடத்தில் பேச முடியாது. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ஒரு கமாண்டிங் ஒரு பொசிஷனிலே இருந்தார்கள். எனவே அந்த இடத்துல அவர் அறிவித்தார், பேசி இவ்வளவு, டிஏ இவ்வளவு, இப்படி எல்லாம் அறிவித்து கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்திலே நான் எங்களுடைய சார்பிலே நான் சொன்னேன், இந்த மாதிரி யூனிஃபார்ம் எங்களுக்கு தனியாக வேண்டும் என்று. அதுவரை யூனிஃபார்ம் இன்றே இல்லை என்று நான் கேட்டேன். கேட்டவுடனே அவர் சொன்னார், உங்களுடைய நிர்வாகத்திலே சொல்கிறார்கள், நீங்கள் அதை போட மாட்டேன் என்று சொல்லுவீர்களாம், அதனால் அந்த இது வேண்டாம் என்று என்னிடத்திலே சொன்னார். நானும் பேசி பார்த்தேன். அவர் பெரிய பெரிய யூனியனில் பயப்படும் பொழுது, நீ என்ன இந்த முறையிலே என் இடத்திலேயே வாதாடுகிறாயே, உனக்கும் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் வேண்டும் என்று கேட்டார். நான் அதுவரை பொறுத்திருந்து விட்டு அது இல்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுது என்று சொன்னேன். நான் அந்த யூனிட் லெவலில் பேசும் பொழுது நிர்வாகம் எனக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள் என்று அந்த ரகசியத்தையும் உடைத்து விட்டேன். அந்த ரகசியத்தை உடைத்து விட்டேன். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், கன்சலேஷன் இங்கே தான் நடக்கிறது, அங்கே யூனிட்லேயே தனியாக நடக்கிறீர்களா என்று கேட்டவுடன் எங்கள் நிர்வாக தரப்பில் இருக்கிறவர்கள் ஆவேசமாக இருந்திருந்து, அப்படியெல்லாம் எதுவும் தரவில்லை, அவர் பொய் சொல்கிறார் என்றெல்லாம் அந்த இடத்திலே அவர்கள் பேசினார்கள். நான் கடைசியாக அந்த கமிஷனர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப இதாக உள்ள அந்த கண்டிப்பாக இருக்கிற கமிஷனர் ராஜா சுப்பிரமணியம் அவர்களிடத்திலே சென்றேன். அவருடைய டேபிளுக்கு சென்று, ஐயா நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும், அங்கே கொடுப்பதாக சொல்லிவிட்டு இங்கே வந்து இல்லை என்கிறார்களே என்று நான் என்னுடைய பரிதாப நிலையை சொன்னேன். நான் கையை பிடித்து கொண்டு, தம்பி உன்னை வந்த நாளிலிருந்து 1 வருட காலமாக பார்த்து கொண்டு இருக்கிறேன், மிக அமைதியாக இருக்கிறாய், உனக்காக நான் நிச்சயம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நிர்வாகத்தை
நிர்வாகத்தை கூப்பிட்டு நீங்கள் அது கொடுப்பதாக சொல்லியிருந்தால் தயவுசெய்து உங்கள் நிர்வாகத்திடம் பேசி அது என்னவென்று எனக்கு சொல்லுங்கள். நான் ஒரு இன்டர்வியூ இருக்கிறேன் 10 நிமிடம் கழித்து மீண்டும் பாருங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு திகைப்பாக இருந்தது. பெரிய பெரிய சென்ட்ரல் யூனியனை எல்லாம் வெளியே அனுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு கமாண்டிங் உள்ள கமிஷனர் அவர்கள் எனக்காக பரிந்துரைத்தது மிகவும் எனக்கு வியப்பாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் இருந்தது. 10 நிமிடம் கழித்து அங்கே வந்த அந்த நிர்வாக தரப்பில் இருக்கிறவர்கள் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். இதை கமிஷனர் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு மெய் சிலிர்த்தது. அப்படிப்பட்ட ஒரு கமிஷனரோடு இருந்ததும் அவர்களோடு பணிபுரிந்ததும் அவர்கள் என் பொருட்டு எனக்காக வாதாடியதும் நினைத்து பார்க்கின்ற பொழுது பெரிய பெரிய சென்ட்ரல் லீடர்ஸ் எல்லாம் தாறுமாறாக ஏதாவது பேசுவார்கள் ஆனால் உடனடியாக என் கண் முன்னாலேயே பார்த்திருக்கிறேன். அவரை வெளியே அனுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு கமாண்டிங் உள்ள கமிஷனர் என் மீது பரிவும் பற்றும் கொண்டு எனக்காக பேசியது மிகவும் இன்றைக்கு நினைத்தாலும் அது வியப்பாக எனக்கு இருக்கிறது. இதே போல் எல்லோருக்கும் அந்த உண்மையை மனதிலே வைத்துக்கொண்டு பாடுபட்டால் அவர்கள் பல நிச்சயம் கிட்டும் என்பதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.